தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிகாலை முதலே தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்க நேரலையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ், தேமுதிக தொண்டர்கள் அதிகாலை முதலே வர தொடங்கியிருக்காங்க. தொண்டர்களோட வருகை எந்த அளவுக்கு இருக்கு? இன்னைக்கு நாள் முழுவதும் தேமுதிக சார்பில் என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அடுத்தடுத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குங்கிற விவரங்களை குறிப்பிடுங்க. பிரியதர்ஷினி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடம்தான் விஜயகாந்த் அவருடைய இந்த நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய இடம். இன்றைய தினம் விஜயகாந்துடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி குரு பூஜை, அதாவது குரு பூஜையாக அவர்கள் கட்சி சார்பில், அவர்கள் குடும்பத்தினர் சார்பில் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவினுடைய அந்த கட்சியுடைய தலைவராக இருந்திருக்கிறார். அதே போல பெரிய நடிகராக தமிழ் தலைவர்கள் மிகப்பெரிய ஒரு நீங்கா இடத்தை பிடித்திருக்கிறார். இப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இதே நாளில் மறைந்தார். அதைத் தொடர்ந்து அவருடைய கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விஜயகாந்துடைய மறைவு ஒரு மிக பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் அவருடைய மறைந்த அந்த இடத்தில், அவருடைய கட்சி அலுவலகத்தில் அவருக்கான ஒரு நினைவிடம் அமைக்கப்பட்டது. அந்த இடம் தற்பொழுது அவருடைய ஒரு கேப்டன் கோவிலாக வணங்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தொடர்ந்து நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள், கட்சியினர் வந்து நேரடியாக அவருக்கு அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தி சென்று கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைய தினம் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் கட்சி நிர்வாகிகளும் அதிக அளவில் காலை முதலே, அதாவது விடிய விடிய இந்த கட்சி அலுவலகம் அமைந்துள்ள பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் உட்பட, வயது முதிர்ந்தோர் உட்பட, இளைஞர்கள் என பலரும் அவருடைய இந்த நினைவு தினத்தில் முதலில் இங்கு வந்து அவருக்கு இந்த அஞ்சலினை மரியாதை செலுத்திவிட வேண்டும் என்பதற்காக சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமானோர் அவருடைய புகைப்படத்தை பார்த்து பூக்களை தூவி அவருக்கான அந்த மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறோம், பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி போலீஸ் பாதுகாப்பு அதிக அளவில் போடப்பட்டிருக்கிறது. 4 டிசிகள், துணை ஆணையர்கள் தலைமையில் 11 ஏசிகள் உட்பட மொத்தம் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நினைவிடத்திற்கு எதிரேதான் தற்போது காவல்துறையினர் இங்கு அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் பொதுமக்கள் வந்து செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. முழுமையாக பேரிகார்டுகள் போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த இடத்தில் அதிக அளவில் பொதுமக்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடம் முழுவதுமே சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் தற்போது குவிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பொதுமக்கள் வந்தவண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் இந்த இடத்தில் 6 மணி முதல் பொதுமக்கள் நேரடியாக விஜயகாந்தோடைய நினைவிடத்திற்கு சென்று அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. வழக்கமாக காலை 8 மணிக்கு அனுமதி வழங்கப்படும். இப்படிப்பட்ட நிலையில் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட கேட்கலாம் எங்க இருந்து வந்திருக்காங்கன்ட்டு. மேடம், எங்க இருந்து வந்தீங்க? நீங்க காலையில எங்க இருந்து வந்திருக்கீங்க? என்ன ஊர் பேர்? என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க தர்மபுரி மாவட்டம், பெண்ணாகரம் வட்டம், ஒகேனக்கல் பக்கம் வந்து வரோம். விஜயகாந்த் சார் வந்து ரசிகர், அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பாக்குறதுக்கு வந்திருக்கோம். பிரியதர்ஷினி, இந்த இடம் மட்டுமில்லாமல் உள்ளே சென்று பொதுமக்கள் அவர்கள் அந்த மரியாதை செலுத்துவதற்கான இடம் என்பது பொதுமக்களுக்கு தனியான ஒரு பாதை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஐபிகள், வரக்கூடிய ஏராளமான விஐபிகள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட பல்வேறு கட்சி அரசியல் பிரமுகர்களுக்கும் முக்கிய விருந்தினர்களுக்கும் கூட இன்றைய தினம் அவர்களுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீண்ட வரிசையில் தற்போது அவருடைய நினைவிட வளாக பகுதியில் தான் நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய இடம் நமது ஒளிப்பதிவாளர் அஸ்வின் காட்டக்கூடிய காட்சிகளிலே தெரியும். இந்த இடத்தில் தான் அவருடைய நினைவிடம் அமைந்திருக்கிறது. இப்பொழுது சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு இந்த வளைந்து இருக்கக்கூடிய நீண்ட வரிசையில் பொதுமக்களும் தொண்டர்களும் காத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் மௌன அஞ்சலி ஊர்வலமும் நடைபெற இருக்கிறது. கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரே இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணைய அலுவலக பகுதியில் காலை 8:30 மணி அளவில் கட்சியினர் திரண்டு அங்கிருந்து இந்த நினைவிடம் வரையில் அவர்கள் மௌன ஊர்வலமாக வர இருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கு சிறப்பு பூஜைகளும் நடக்க இருக்கிறது. நினைவிடத்தில் கட்சி சார்பிலும் மேலும் குடும்பத்தினர் சார்பிலும் தொடர்ந்து இன்றைய தினம் பூஜைகள் நடைபெற இருக்கிறது. மேலும் அன்னதானமும் வழங்க இருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் வந்த வண்ணம் இருக்காங்க. அவங்க வந்து செல்ல ஏதுவாக பல்வேறு கட்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. அது குறித்த விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.